வணக்கம். இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று வருடத்தின் இறுதி நாள். இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கிட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், அதிஉச்ச அதிகார பகிர்வு, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் இணக்கம் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் உரிமைகள், அபிலாசைகள், நலன்களை அதிஉச்ச அதிகார பகிர்வினூடாக பெற்றுக்கொள்வதற்கு ஒருமித்த கருத்தை முன்வைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையே இணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நாமலிடம் விசாரணை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ஹம்பந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நேற்று விசேட விசாரணை நடத்தியது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்று தொடர்பில் சட்டமா அதிபர் பலிசாருக்கு வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக பலிஸ் ஊடக பேச்சாளரும் உதவி பலிஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அனுமன் பாலம் அமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான அனுமன் பாலம் அமைக்கும் இந்தியாவின் யோசனையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்ததோடு எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளது. இந்த பாலம் அமைக்கும் திட்டம் என்பது இலங்கையின் ஆளியை பாதிப்பது மட்டுமல்லாது உயிர் பன்முகத்தன்மையையும் பாதிப்படைய செய்யும் என்று அரசாங்கம் நேற்று அறிவித்தது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பஸ்ஸும் வேனும் மோதியதில் 6 பேர் பலி, 25 பேர் காயம், வரக்காப்பொலையில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். கண்டி கொழும்பு பிரதான வீதியின் வரக்காப்பொல பிரதேசத்தில் தும்புல்தெனிய எனும் இடத்தில் தனியார் பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 வயது சிறுமி உட்பட்ட 6 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் இந்த சம்பவத்தில் 25 பேர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் வரக்காப்பொல மற்றும் கேகாலை ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சைவ பாட புத்தகங்களில் தவறுகளை திருத்துங்கள், இந்து மாமன்றம் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள சைவ சமயத்தை போதிக்கும் பாடசாலைகளுக்கான கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு பணிமனையினால் தயாரிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட 6ஆம் மற்றும் 11ஆம் வகுப்புகளின் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான சைவ சமய பாட புத்தகங்களில் உள்ள தவறுகள் குறித்து அகில இலங்கை இந்து மாமன்றம் கவலை வெளியிட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இனவாதிகளுக்கு அஞ்சாமல் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம், அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் கூட்டாக அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் சட்டங்களுக்கு அமைவாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமே தவிர அதனை மீறி எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. எனவே பொய்யான பிரசாரங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது. முழு பாராளுமன்றமே அரசியலமைப்பு சபையாக செயல்பட்டு அரசியலமைப்பு நகல் தயாரிக்கப்படும். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல 3000 சீட்டுகளுக்கான 29 மில்லியன் ரூபாய் வரி செலுத்தாமல் மோசடி, ஏற்பாட்டு நிறுவனத்திற்கு இனி அனுமதி இல்லை என்கிறார் முசாமில் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. கொழும்பில் நடத்தப்பட்ட பிரபல பாடகர் எரிக் இக்னோசியஸின் இசை நிகழ்ச்சிக்கான களியாட்ட வரியானது 7000 அனுமதி சீட்டுகளுக்கு மாத்திரமே செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3000 சீட்டுகளுக்கு வரி செலுத்தப்படவில்லை. இதன் பிரகாரம் ஏற்பாட்டாளர்கள் மொத்தமாக 29 மில்லியன் ரூபாவை நகரசபைக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிறுவனத்திற்கு இனிமேல் களியாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கப் போவதில்லை என கொழும்பு மாநகர மேயர் AJM முசாமில் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வலி வடக்கில் 700 காணியை விடுவிக்க முடிவு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளில் 700 ஏக்கர் காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சம்மாந்துறை வேன் வரக்காப்பொலையில் கோர விபத்து, 6 பேர் பலி, 26 பேர் காயம், உம்ரா செல்ல பாஸ்போர்ட் எடுக்க செல்லும் வழியில் சம்பவம் என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல ராமர் பாலம் அமைக்கும் தேவை அரசுக்கு இல்லை, இவ்வாறு லக்ஷ்மண் கிரியல்ல கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் மேலும் 700 ஏக்கர் விடுவிப்பு, யாழ் வலிவடக்கு உரிமையாளரிடம் ஒப்படைக்க அரசு நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளது. அதுபோல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் ஜனவரி 3 வெளியாகும் என பரீட்சைகள் ஆணையாளர் அறிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், அரசியலமைப்பு 11 திருத்தங்களும் தனித்தனி சர்வஜன வாக்கெடுப்புக்கு அவசியமில்லை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் நேற்று சந்தித்து பேச்சு, உத்தேச புதிய அரசியலமைப்பு சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவம் குறித்து ஆராய்வு என்ற செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளது. அதுபோல நல்லாட்சி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்காது என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும், வரக்காப்பொலையில் பஸ் வேன் விபத்து, 6 பேர் பலி, 24 பேர் காயம் என்ற ஒரு செய்தி தான் இந்திய லங்காதீப பத்திரிகையின்
பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல கொலன்னாவ நகரசபையின் தலைவருக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தியும், அதுபோல சீக்கிரிய சுவரோவியங்களை புகைப்படம் எடுப்பதற்கு தடை என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கொலன்னாவ நகரசபையின் உறுப்பினருக்கு விளக்கமறியல் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. சங்க மகிழ நிறுவனம் கருப்பு பட்டியலில் இணைப்பு என்ற ஒரு செய்தியும், வர்க்காப்புல விபத்தில் 6 பேர் பல 21 பேர் காயம் என்ற ஒரு செய்தியும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்திலும் வெளியாகி இருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்படும் மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.